ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டின்னர் ரெடி பண்ணியிருக்கிறேன். கடலை மாவு குழம்பு வைக்க போகிறேன். அது ஃபஸ்ட்டு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன். அது கடாயில் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு சோம்பு போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வச்சோடனே வெங்காயம் போட்டோடனே அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணினேன். கருவேப்பிலை ஆட் பண்ணோடனே பூண்டும் இஞ்சியும் நல்லா நசுக்கி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணோடனே பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி போட்டுவிட்டேன். பச்சை மிளகாய் போட்டோடனே தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வதங்கிட்டு ஆல்ரெடி பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா 2 வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக போதும். அது நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம நல்லா கொதிச்சு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விடணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். கடலை மாவுன்றதால சீக்கிரம் கட்டி ஆகிடும். நல்லா கலக்கி விட்டு இந்த பச்சை வாசனை போகணும். கடலை மாவோட பச்சை வாசனை அது போனோடனே கடலை மாவு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கடலை மாவு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட தோசையும் ரெடி ஆகிட்டுருக்கு. நைட் டின்னர் தோசை கடலை மாவு குழம்பு. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.